ஓகே ஓகே எல்லாருமே நான் பேசுகிறது கேட்குதா? ஐ எம் ஆடியபிள் டு யூ? எல்லாருக்கும் நான் பேசுகிறது நல்லா கிளியராக கேட்குதாப்பா? சொல்லுங்கள் ஒன் பை ஒன்னா. கேட்குதா இல்லையா சார் பேசுகிறது? ஐ எம் ஆடியபிள்? எஸ். இல்லைன்னா நீங்கள் வாய்ஸ் பண்ணியே பேசலாம். ஸ்ரீநிதி, ராம்ராஜ், வர்மா, காயத்ரி, கருணா, நரேன் எல்லாருமே எல்லாருமே வந்து வாய்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். அதுக்கான செஷன் தான். உங்கள் டவுட்ஸை வந்து கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷனே நான் வந்து பில்டப் பண்ணியிருக்கேன். அதில் பர்சனலி உங்களுக்கு வந்து ஒரு மாக் டெஸ்ட்டில் ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா செப்பரேட்டாக நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்காம போயிருந்துருக்கலாம். இல்லை இந்த டாபிக்ஸ் எனக்கு பர்டிகுலர்லி நான் வந்து அப்ரோச் பண்ணுறது எனக்கு வந்து தெரியல சார், அது எப்படி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். எனி பர்சனல் டவுட் ரிகார்டிங் டு யுவர் மாக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மெயின்ஸோட அப்ரோச்சாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் புரியாமல் இருக்குது, இதை நான் புரிஞ்சுக்கிட்டால் எனக்கு வந்து மெயின்ஸில் என்னோட ஸ்கோர் வந்து பூஸ்ட் ஆகும், இல்லை மெயின்ஸை நான் எப்படி அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிளண்டி ஆஃப் டவுட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்கள் வந்து கேளுங்க. அண்ட் தென் இந்த ப்ராசஸ் பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஓகே, யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க? நான் பாயிண்ட் அவுட் பண்ணவா? ஒன் பை ஒன்னாக கேட்க ஆரம்பிக்கிறீங்களா? உங்களுக்கான செஷன் தான் இது. வந்து வாரத்தில் இனிமேல் 2 நாள் இருக்கும். ஸோ எக்ஸாம் நெருங்க நம்ம நிறைய இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது தான் அடுத்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நான் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ரிவிஷன் வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குரூப் செஷன் வச்சு நான் மாற்றி உங்கள்கிட்ட வந்து சிஏ கேட்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கூகுள் மீட் தான். ஸோ கூகுள் மீட் போட்டு நான் மாற்றி சிஏ கேட்பேன். அப்போ யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நிறையா விஷயங்கள் நமக்குள்ளே ஷேர் ஆகும், நிறைய கருத்துக்கள் ஷேர் ஆகும். ஒரு ஆள் ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க, ஒரு ஆள் ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் ஆகும். ஸோ கண்டிப்பான முறையில் வாய்ஸ் பண்ணி பேசணும். ஸோ அதுதான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிக்கிறீங்க? டவுட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறீங்க? சொல்லுங்கப்பா. உங்களுக்காக காலையிலேருந்து பயங்கரமாக டேப்லெட்ஸ்லாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. டேப்லெட்ஸ் போட்டு ஊசி போட்டு நான் வந்து ரெடி ஆகிருக்கேன். அப்படி மெயின் ரீசன் நம்ம வந்து கிளாஸ் வந்து விட்டுறக்கூடாது, கிளாஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான். ஸோ தயவு செஞ்சு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிக்கிறீங்க? குட் ஈவினிங்மா. ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, ஸ்ரீநிதி உங்கள் பேருமா? ஓகே 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 சரி. உங்கள் டவுட்ஸை உங்களுக்கு என்னென்ன கிளாரிட்டி இருக்குது, என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அப்படியே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மெயின்ஸ் லெவல் டிஏ அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு தெரில. ஓகேம்மா, நெக்ஸ்ட்டுமா? மெயின்ஸ் பஸ்ஸிலுமே நமக்கு வந்து அப்ரோச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ இயர்ஸ் அம்மா படிச்சுட்ருக்கீங்க? இந்த வருஷம் தான் ஜென்ரல் பேங்க். ஓகே 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 லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரிலிம்ஸில் நீங்கள் உங்களோட கான்செப்டை மட்டும் நல்லா கிளியராக வச்சுக்கோங்கம்மா. ப்ரிலிம்ஸில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து டேபுலர் டிஐ வந்து நல்லா வந்திருக்கும், இல்லை பை சார்ட் நல்லா வேகமாக பண்ணுவீங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாராகிராஃப் வேகமாக பண்ணுவீங்க. எல்லாத்துக்குமே வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஒரே ஒரு டாபிக்ஸ், அதாவது 3 டாபிக் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஆவரேஜ் டாபிக் நம்ம கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த ஆவரேஜோட ஃபார்முலா மட்டும்தானே, ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை டோட்டல் அப்படின்னு நம்ம வந்து போட போகிறோம். சம்னா என்ன அர்த்தம்? இருக்கிற எல்லா வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலில் என்னது, எத்தனை வேல்யூக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம டோட்டலில் போட போகிறோம். இது ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கான்செப்ட் முக்கியமாக இருக்கும் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் கான்செப்ட் இருக்கும். இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் கான்செப்ட் அப்படின்னா, வெயிட் ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு இந்த சைடு ஒரு நிமிஷம் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒயிட் போர்டு மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஒன் செகண்ட் கைஸ். உங்களுக்கு வந்து ஒரு போர்டு மட்டும் நான் இது பண்ணுறேன், அதில் நான் கொஞ்சம் கிளாரிட்டியாக நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே உங்களோட டவுட்ஸை இப்போ கேட்குறாங்க. டிஏ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, மற்றவங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நம்மளும் டிஏ பற்றி கேட்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பான முறையில் அந்த தாட் நிறைய பேத்துக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ தட் அவங்களும் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு நோட்லாம் எடுத்துக்கோங்க. நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்ற பாயிண்ட்டை தயவு செஞ்சு எழுதி வைங்க. இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம்.
ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி நோட் வச்சுக்கோங்க, பென் பேப்பர் எடுத்துகிட்டு சைடில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஒன் செகண்ட் கைஸ், ஸ்லைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக சிஸ்டம் நல்லா தானே இருந்துச்சு. சரிங்கப்பா, ஒரு நிமிஷம். எப்படி இருக்குது ரொம்ப சொத்தையாக சிஸ்டம் ஹேங் ஆகுது. சரிங்க மக்களே, ஆப்ஷன் இல்லையா இதில்? நம்ம இது ஷேர் பண்ண முடியாதா? இதில் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் போட்டாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியுமா இந்த இதில் நம்ம இது பண்ணலாம்ல, லைக் ஒரு டைம் ஷேருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓகே, சாரிப்பா, இந்த ஆப்ஷன் எனக்கு எடுக்க மாட்டேங்குது இன்னைக்கு, என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வேறு வழியில் பண்ணுறேன். எழுதுறதுல ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் எனக்கு எடுக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இதுலேயே வரும். ஒரு நிமிஷம். ஓகே, டிஐ மாதிரி வேறு என்னமா டவுட் இருக்குது உங்களுக்கு? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? டிஐ மாதிரி நமக்கு வேறு ஏதாச்சும் ஒரு குழப்பிஃபைங்காக இருக்கிறது எதுவும் இருக்கா? பசல்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, ரைட், சரிப்பா. ஸோ இப்போ சார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியுதா அப்படின்னு மட்டும் இன்டிமேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, எல்லாருக்குமே கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்கம்மா. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? எவ்ரிபாடி? எஸ், சைடில் டிஸ்பிளே ஆகுதா? கொஞ்சம் பேசுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுங்க, நீங்கள் மெசேஜ் பண்ண வேணாம். அப்படின்னா நான் உங்களுக்கு டேரெக்டாக நம்ம ஆப்லேயே நான் லைவ் கொடுத்துருப்பேன். ஏன் வந்து இப்படி கொண்டு வரேன்? நரேன் எல்லாருமே வந்து வாய்ஸ் பண்ணுங்கள் தம்பி. ஓகே, நான் இல்லைனா ஆப்லேயே லைவ் கொடுத்துருப்பேன். ஏன் இதில் கொண்டு வரேன்? உங்களுக்கு வந்து புரியணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும், பேசணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஓகே, அதனால் வாய் திறந்து பேசுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு டிஐ செட்டை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, ஒரு விதமாக டிஐ வந்து அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டிஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம மெயின்ஸில் பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு சில கான்செப்ட் வந்து நமக்கு அதிகமாக வரும்.
இப்போ ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்போ வந்து ஒரு ரேஷியோ சம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரேஷியோ சம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் A:Bன்னு இருக்கும். ரைட்டா? ரேஷியோ சம் எடுக்கிறோன்னா நமக்கு வந்து A:B அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த A:B வச்சு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும்? எனிபடி இந்த A:B வச்சு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும் சொல்ல முடியுமா? A:B வச்சு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும்? ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், A+B என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், A டிஃபரன்ஸ் ஆஃப் B என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? இதை கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்கலாம். அப்போது ஒரு ரேஷியோ வருது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஏயோட ஹோல் வேல்யூ நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பியோட ஹோல் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இல்லை A+B ஆச்சும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இல்லை A-B நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டாப்பா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரிக்கே தான் நமக்கு ரேஷியோ அப்படின்னும்போது நம்ம இப்படி சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஆவரேஜ் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன படிச்சிருப்போம், சம் டிவைடட் பை டோட்டல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சே வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் பண்ணுவோம். ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் அப்படின்னு மூவ் பண்ணுவோம். அதே இது இன்னொரு கான்செப்ட் இருக்கும். ஆவரேஜ்க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து அதிகமாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதை பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, எக்ஸு டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100 அப்படின்ற மாதிரி போடுவோம். அடுத்து பர்சன்டேஜ் லெஸ் தென், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மோர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவோம். அங்கே எக்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் டிவைடட் பை நம்ம அதில் மோர் வேல்யூ இன்ட்டு 100 அப்படின்ற ஆப்ஷன் வந்து போவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் டிவைடட் பை லெஸ் வேல்யூ இன்ட்டு 100 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து போவோம். ரைட்டா? இதில் நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் கண்டிஷனும் எதை பேஸ் பண்ணி இருக்கும், ஒன்று நமக்கு பர்சன்டேஜை பேஸ் பண்ணியிருக்கும், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜை பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வரதை எல்லாத்தையுமே நீங்கள் சரமான முறையில் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் எதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் மெத்தடுன்னு ஒன்று இருக்கும். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து வச்சுருக்கணும். ஓகேவா? பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் மெத்தடை நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து படித்து வந்துருக்கணும். ஓகே? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெயின்ஸே அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெயின்ஸ் அப்ரோச்சும் இருக்கணும். மெயின்ஸுக்கு தனியாக படிக்கணுமா அப்படின்னா தனியாலாம் நம்ம படிக்க வேண்டியதில்லை. நம்ம ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணோமோ அதோட டெப்த்து நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணியிருந்திருப்போம். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து பர்சன்டேஜோட ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோஸோட ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், இது வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஒரு மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்துருப்பீங்க. அதோட டெப்த்து நாலேஜ் தான் எங்கே இருக்க போகுது அப்படின்னா மெயின்ஸில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ மெயின்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமானதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைரக்டான ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஸோ லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா லைக் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் இப்போது நமக்கு வந்து டைரெக்டாக டோட்டல் அப்படின்றத கொடுக்க மாட்டாங்க. டைரெக்டாக டோட்டல் அப்படின்றத கொடுக்காம வேறு விதமாக கொடுக்கலாம். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ A:B வந்து கொடுத்துருக்கலாம். A:B வந்து கொடுத்துட்டு அதோட பியோட வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏயோட வேல்யூ கேட்கலாம், அதே மாதிரி A+Bயோட வேல்யூ வந்து கேட்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த A:Bயில் நமக்கு B தெரிஞ்சிருச்சு. பியோட மொத்த வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராசஸே பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஏயோட வேல்யூவை வந்து இன்னொரு வேல்யூவோட, ஸோ இன்னொரு விஷயம் வந்துருக்கும் பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் மேட்டர்ஸ் வந்துருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் மேட்டர்ஸோட அவங்க வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்னைய பொறுத்தளவுக்கு ப்ரிலிம்ஸோட டாபிக்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸோட பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே வந்து முக்கியம். பிகாஸ் நான் வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நான் ரெஃபர் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியுது. நம்ம நார்மலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, எனிபடி மெயின்ஸில் வந்து இப்போ வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட இதெல்லாம் மாற்றிருக்காங்களே, மெயின்ஸ் லெவல் அப்ரோச் பண்ணும்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் நமக்கு என்ன தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரியான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து படிச்சிருந்துருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லீனியர் அப்படின்றது வந்து படிச்சிருந்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சிருந்துருப்போம், நார்மல் குவாட்ராட்டிக் அப்படின்றது ஒன்று வந்து படிச்சிருந்துருப்போம்.
இப்போ அதையே வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக இருங்களேன், நான் வந்து இங்கே எழுதி காட்டுறேன் ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் டைம் இந்த இஷ்யூ இருக்காது. ஓகே, நான் சரி பண்ணிடுவேன். உங்களுக்கு அதே டெப்த்தாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படியெல்லாம் வரையறை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நம்ம வந்து நார்மலாக எப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்து லீனியர், ஓகே, லீனியர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அப்புறம் குவாட்ராட்டிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியூபிக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த லீனியர் அப்படின்னும் போது, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, லீனியர் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒன் வேரியபிள் வச்சு வரலாம், அப்படி இல்லைன்னா 2 வேரியபிள் வச்சு வரலாம். இப்போ 1 வேரியபிள் அப்படின்னும் போது இதனுடைய டிகிரி, ஓகே, டிகிரினா என்னது, இதனுடைய பவர், இதனோட மேக்ஸிமம் பவர். ஸோ இங்கே அதனுடைய மேக்ஸிமம் பவர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதனுடைய மேக்ஸிமம் பவர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1. தட் இஸ் எப்படி இருக்கும், 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் 1, அதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ் டு தி பவர் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னும் போது நமக்கு என்ன இருந்திருக்கோ, அது வந்து நமக்கு வந்து 2 வேரியபிள் பேஸ் பண்ணி வந்திருக்கும், அப்படி இல்லைனா நமக்கு வந்து 3 வேரியபிள் பேஸ் பண்ணி வந்திருக்கும். இதனுடைய டிகிரி, அதாவது இதனுடைய மேக்ஸிமம் பவர் ஆஃப் த டிகிரி வந்து நமக்கு வந்து 2ன்னு இருக்கும், அதாவது x² y² அப்படின்னு வரும், ரைட்டா, x² y² அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி வரும். இப்போ அதே இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இங்கே வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கியூபிக் அப்படின்னு போகிறப்ப நமக்கு வந்து எக்ஸ் கியூபு, மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல தேவைப்படும், 3 ஈக்குவேஷன் தேவைப்படும். அதனுடைய டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கியூப் வரைக்கும் போகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்மு, ஓகே, அதுக்கப்புறம் சம் ஆஃப் ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு படிப்போம். சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனஸ் b/a அப்படின்வாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னும் போது c/a அப்படின்வாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி பெரிய கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டை நீங்கள் எங்கே படிச்சிருக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸோட பேசிக்ஸ்லேயே படிச்சிருந்துருக்கணும். அப்படி ப்ரிலிம்ஸோட பேசிக்ஸில் படிக்காமல் விட்டனால தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், ப்ரிலிம்ஸ்னோடனே போடு இந்த ஈஸியான மெத்தட் இருக்குது, ஷார்ட்கட்ஸ் இருக்குது, அதை மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில். பட் மெயின்ஸோட பேசிக் எங்கே இருந்துச்சாம், ப்ரிலிம்ஸில் இருந்துச்சு. ஓகே, இது எல்லா இடத்துலையும் தெரியணும். அதே மாதிரி ரூட்ஸ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய ரூட்ஸ் இருக்குன்னா அந்த ரூட்ஸை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ரூட்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். அந்த நெகட்டிவ் ரூட்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே வரும் அப்படின்னா இமேஜினரி கண்டிஷனில் வரும். அதுவே அதை வந்து ரேஷ்னல்னு பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இர்ரேஷ்னல்னு பிரிப்பாங்க. இது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கோ, த ரூட் ஆஃப் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது, +or -ab டிவைடட் பை 2ன்னு வரும், a ++or-ab டிவைட் பை 2. இந்த டக்குன்னு இந்த ஃபார்முலா வரல, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும். அப்போ இந்த ஃபார்முலாக்குள்ளே போடக்கூடிய வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்போது தட் வில் பி a ரேஷ்னல் நம்பர். அது எல்லாமே எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மெயின்ஸில் இப்படி தான் கொடுக்குறா, உங்களுக்கு 1 2 அப்படின்னு கொடுத்துட்டு அதை ஒரு பேஸாக வந்து கொடுத்தா. இந்த மாதிரி கொடுக்கும்போது the root will be in the rational number, root will be irrational number, root will be in the negative condition, that what are all the possible way to we have to form the equation அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னங்க இந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ப்ரிலிம்ஸோட பேசிக்ஸ் நமக்கு வந்து இடிக்குது. ஓகேவா? அதனால் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸோட பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக படிச்சிடுங்க தயவு செஞ்சு. இனிமேலாச்சும் என்ன பண்ணணும், நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போகும்போதே உங்களுக்கு முதல்ல ஒரு பேசிக் வீடியோன்னு பெரிய வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அது அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் அது முடியவும் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு அதாவது நியூ பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஓல்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி அப்லோட் ஆயிரும். சரியா? அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிடுவேன். அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்க வேண்டாம். பட் என்னோட மெயினான மோட்டோ என்ன அப்படின்னா, கண்டிப்பான முறையில் ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. ப்ரிலிம்ஸோட பேசிக்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து படிங்க. அதுதான் உங்களுக்கு மெயின்ஸில் வந்து கை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், கை கொடுக்கும் மெயின்ஸில். அதுதான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஓகேவா? மெயின்ஸில் கை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸை முதல்ல கையை பிடிக்கணும்.
ஓகேவாம்மா? டிஏக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? ஸோ இப்படி தான் நீங்கள் டிஏ அப்ரோச் பண்ணணும்ப்பா. உங்களுக்கு டிஐ நீங்கள் படிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய ஆல் டைப்பில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டைப் மெயின்ஸில் நம்ம ஸ்பெஷல் பேட்சில் நான் வந்து இப்போ வந்து மெயின்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 days, அதாவது ஃப்ரைடே ஆன்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆல் டைப் டிஏ நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு டிஏ நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரோவில் உங்களுக்கு வந்து பேசிக்காக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவேன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். அப்போ ஒவ்வொரு டைப்லையும் இப்போ நீங்கள் வந்து ஒரு டேபிளாக இருக்கட்டும், ஒரு லீனியராக இருக்கட்டும், ஒரு 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 பை சார்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு ஸ்பைடர் டிஏயாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு மிஸ்ஸிங் டிஏயாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு 10 to 15 minutes அதோட பேசிக் அப்ரோச் நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஹவு டு பேசிக்கலி வி ஹாவ் டு அப்ரோச், அதை பேசிக்காக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லி தருங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த வாரம் சண்டேக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் டிஏ பார்ட் வந்து அப்லோட் ஆயிரும். தென் நீங்கள் அடுத்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே பஸ்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பஸ்ஸில் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளோர் டைப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரெண்டாக ப்ரிலிம்ஸில் எத்தனை பேருக்கு ஃப்ளோர் டைப் ஈஸியாக இருக்குது? ஃப்ளோர் டைப்பில் வந்து ஒரு சில பேர் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து சர்க்குலரில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இப்போ ஃப்ளோர் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக மந்த் பேஸ்டு வரும். மந்த் பேஸ்டு வரவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீக் பேஸ்டும் நிறைய பேர் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. ஏன்னா ஃப்ளோரு, மந்த்து, வீக் இது எல்லாமே ஒரே பேசிஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிசிக்னேஷன் பேஸ்டு பஸ்ஸுல் இருக்கும். இது எல்லாமே நமக்கு நார்மலாக ப்ரிலிம்ஸில் இருக்கிறது. அந்த ப்ரிலிம்ஸில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் அப்ரோச் பண்ணணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பஸ்ஸன்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு ரிமெம்பர் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாயிண்ட்டை நோட் பண்ண பழகுங்க. ஓகேவா? பாயிண்ட் நோட் பண்ண பழகுங்க. ஸோ பஸ்ஸில் முதல்ல டீகோட் பண்ணணும். ரைட்டாக? பஸ்ஸில் முதல்ல ஒரு நிமிஷம் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் எதில் கஷ்டப்படுவோம்? இந்த பிளட் ரிலேஷன் பேஸில் வந்து கஷ்டப்படுவோம். பிளட் ரிலேஷன் பேஸ் நமக்கு கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல வந்து அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இப்போ வந்து ஆர் வந்து தேர்ட் டு த ரைட் ஆஃப் சி வந்து இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு த நம்பர் ஆஃப் பர்சன், எஃப்க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் தான் பிக்கு பின்னாடி வந்து இருக்காங்க. ஸோ தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப் வந்து யார் பக்கத்தில் வராது? பி பக்கத்துலேயும் வராது, பி பக்கத்துலேயும் வராது, ஜி பக்கத்துலேயும் வராது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 6 இது வந்து பார்த்திங்கன்னா சி இஸ் மிடில் ஆஃப் த பர்சன், மிடில் பர்சன். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ் சிட்ஸ் பிட்வீன், இப்படி வரலாம் வார்த்தை கொடுத்துருக்காங்க. சி வந்து சிட்ஸ் பிட்வீன், யாருக்கு இடையில? பிக்கும் எஃப்க்கும் பிட்வீனில் தான் வந்து ஜி வந்து உட்காந்துருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜி பக்கத்துலேயும் வரக்கூடாது, அப்போ பி பக்கத்துலேயும் ஜி வரக்கூடாது. இப்படி வந்துருக்குமா? ஜி வந்து இங்கே வந்துருக்குமா? அதே மாதிரி எஃப் பக்கத்துலேயும் ஜி வரக்கூடாது. அப்போ அங்கே இடத்துல வந்து நமக்கு வந்து கேப் இருக்க போகுது. அப்புறம் நம்ம வந்து படிச்சிருந்துருப்போம் ப்ரிலிம்ஸில் வந்து இந்த பிட்வீன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எதை வந்து குறிக்கும் அப்படின்னா கேப்பை வந்து குறிக்கும், கேப் மெத்தடை வந்து குறிக்கும். அதே இது நமக்கு வெறுமனைக்க அபோ பிலோ அப்படின்னு வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேப் எப்படி சொல்லுவோம்? G = n-1ன்னு சொல்லுவோம். இப்போ 3 floors அபோன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போது 3 floors above அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அதோட கேப் என்ன வந்திருக்கும்? 3 - 1 = 2 அப்படின்னு வந்திருக்கும். ரைட்டாக? இந்த மாதிரி முதல்ல நீங்கள் பாயிண்ட்டை நோட் பண்ணணும். இப்போ பாயிண்ட் நோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன சார் நம்ம பண்ணணும்? பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டீங்க. பாயிண்ட்டை நோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டீங்க. பாயிண்ட்டை நோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு ஃபிக்ஸ்டான பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வந்து நம்ம தேடணும். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா யார் ஒருத்தர் ரிப்பீட் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ரிப்பீட்டிங் பாயிண்ட் வந்து பார்க்கணும். ஸோ ரிப்பீட்டிங் பாயிண்ட் யார் இருக்கோ அவனை வச்சு அந்த ரிப்பீட்டிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டிங் பாயிண்ட்டை வச்சு அந்த பஸ்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டிங் பர்சனும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? லாங் கேப், யாருக்கு ஒருத்தவங்களுக்கு லாங் கேப் இருக்கோ அந்த லாங் கேப் இருக்கிற பர்சனை வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி போகணும். ஸோ லாங் கேப் இல்லை அப்படின்னா ரிப்பீட்டிங் பர்சன் இல்லை, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லை, லாங் கேப் இல்லை அப்படின்னா
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் கேப் இல்லை அப்படின்னா அந்த பஸ்ஸில் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த பஸ்ஸில் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், அந்த பஸ்ஸில் நம்ம போடவே முடியாது. இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? அவன் நமக்கு தேவை கிடையாது. வாட் த பாயிண்ட்? புரியுதாப்பா எல்லாத்துக்குமே? சார் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சா? இதுதான் உங்களுக்கு நார்மலான அப்ரோச். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும். ஓகே, கிளியர்? புரிஞ்சா? என்னப்பா மெயின்ஸ் படிக்க போகிறீங்க, நாளைக்கு நீங்கள் போய் பேங்க்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க. இவ்வளோ அமைதி படையாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்க? ஓகே, எப்படி போய் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க? உங்களுக்கான செஷன் தானே, நீங்கள் தானே கேட்கணும். வேணாமா மென்டர்ஷிப் வேணாமா, நான் வாட்ட ஆப்பில் நடத்திட்டு போயிடவா? கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா? சொல்லுங்கம்மா. நீங்களும் பேசப்பட்டிருக்கீங்க. எனக்கு வந்து எனக்கும் உடம்பு சரியில்லை. ஓகே, செஞ்சு பேசுங்க. பேசுறதுக்கான செஷன் தான் இது. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, எல்லாருமே மற்றவங்களுக்கு சரியாமல் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கா. நான் வந்து நடத்தும்போது உங்களுக்கு வந்து அதை நான் சொல்லிக்கிட்டே நடத்துவேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பயங்கரமாக அது வந்து ஒரு கனெக்டனாக வந்து சரி ஒரு கனெக்ஷனாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சரி, அதனால் பயப்பட வேணாம். வேறு ஏதாச்சும் வேறு அதர்ஸ் உங்களுக்கான டவுட் சொல்லுங்கம்மா. வளர்மதி, சிஏ எப்படி படிக்கிறது அப்படின்னா முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. சிஏ வந்து உங்களுக்கு வந்து இந்த வீக் எண்ட் சண்டே ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சிஏக்கான ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டைமில் வீக்லி சிஏ மந்த்லி சிஏ மட்டும் படிங்க. டெய்லி சிஏ படிச்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பான முறையில், பிரச்சனையே கிடையாது. வீக்லியும் மந்த்லியும் மட்டும் படிங்க. ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து படிங்க. ஒன்று ஃபேஸ்க்ளோடு படிங்க, அப்படி இல்லைனா ஸ்மார்ட் கிட்டாக படிங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை பிடிச்சி போங்க. ஓகேவா? நிறைய டெஸ்ட் எடுங்க. நிறையா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 சைட்டில் மார்க் டெஸ்ட் வாங்கி வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஏக்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டாக எடுத்து பாருங்கள். நானும் கொண்டு வரேன், சிஏ மார்க் டெஸ்ட்டும் நான் வந்து கொண்டு வருவேன். இந்த வீரத்துலேருந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் சிஏக்கான வீக்லி சிஏ ரிவிஷன் வந்து கொண்டு வந்துடுவேன். ஸோ அதில் நான் நிறைய க்ளூ வச்செல்லாம் சொல்லி தருவேன். ஸோ உங்களுக்கு அதுவே மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி மந்த்லி நான் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவேன். நீங்கள் என் கூட சேர்ந்து நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை வந்து ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ நான் இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். செப்டம்பர், அதுக்கப்புறம் வந்து நம்ம செப்டம்பர் முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா அக்டோபர் இப்போ தானே வந்துருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அது எக்ஸாமுக்கு முன்னாடி அக்டோபரோட ஒரு 2 வாரம் நான் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுறேன். நீங்கள் செப்டம்பர், அதுக்கப்புறம் ஆகஸ்ட், அப்புறம் ஜூலை, ஜூன் அப்படி நம்ம வந்து பேக்வேர்டாக நம்ம வந்து போவோம். ரைட்டா? ஓகே, வேறப்பா? வர்மா சொல்லுங்கள். நாகலட்சுமி சவுண்டாக சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் சம் நீங்கள் மார்க் டெஸ்ட் தாம்மா எடுக்கணும். மார்க் டெஸ்ட் எடுங்கம்மா. இல்லை அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுங்கம்மா. நீங்கள் எந்த சைட்டில் வந்து மார்க் டெஸ்ட் வாங்கியிருக்கீங்களோ அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இது வந்து யூஆர் இன் த கியர் பொசிஷன். நீங்கள் அடுத்தடுத்த கியர் போட்டு போக வேண்டிய பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ தட் கண்டிப்பான முறையில் பண்ண மாதிரி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து வரும். ஸோ அப்போ நீங்கள் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் அப்படி இல்லைனா நீங்கள் எந்த சைட்டில் மார்க் டெஸ்ட் வாங்கியிருக்கீங்களோ அதில் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து டெஸ்ட்டை எடுத்துருங்க. சரிங்களா? இன் ஃபியூச்சர் நம்ம இதில் தனியாக மார்க் டெஸ்ட் அப்புறம் வந்து செக்ஷனல் மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுற எல்லாமே நான் வந்து கொண்டு வரேன். பிகாஸ் நான் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தேன், அது எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அது ஒரு மாதிரி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ எதுவுமே பண்ண முடியல. சரியா? ஸோ அதனால் நான் அடுத்தடுத்து நான் வந்து கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க. ஸோ டாபிக் வைஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே நான் அடுத்து மெயின்ஸ்லாம் போடும்போது கண்டிப்பாக நான் வந்து அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ ஒரு கிடையாது. நெக்ஸ்ட்டுப்பா, நெக்ஸ்ட்டு அஜய் கார்த்திக் சவுண்டா? என்னதுப்பா மோசமாக பண்ணுறீங்க? ரீசனிங்கில் கொஷின் செலெக்ஷன் தப்பாக செலக்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும். டைம் எடுத்துகிட்டு
அந்த ஒரு ரஃப் ஷீட் இருக்கா உங்கள்கிட்ட எப்பயுமே வந்து ரஃப் ஷீட்டை பக்கத்தில் வச்சுக்கணும். ரஃப் ஷீட்டை வந்து பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரஃப் ஷீட்டில் அந்த நம்பர் ஈஸி எப்படி நோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்கள் ரஃப் ஷீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சிஸ்டம் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அதனால தான் என்னால் இது பண்ண முடியல, டக்குன்னு மாற்றி இல்லைனா ஸ்லேட் மாற்றி நான் சொல்லி கொடுத்துருவேன். இங்கே கவனிங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரஃப் ஷீட்டில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஈஸியான கொஷின் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈஸி அப்படின்ற ஒன்று இது பண்ணிக்கணும், ஒரு இது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மாடரேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் அப்படின்னு போட்டுக்கணும். எல் இப்போ இருந்தே இப்படி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் எல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, ரைட்டாக எல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து கொஷின் நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஈஸியில் இப்போ வந்து கொஷின் நம்பர் 35, அப்புறம் வந்து கொஷின் நம்பர் 40, இதெல்லாமே எனக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் 57. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 35, 40, 57 முதல்ல வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறதெல்லாம் என்னென்ன எடுக்கணும், சிலாரிசம் வந்துச்சுன்னா சிலாரிசம் எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷன் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் தான் நீங்கள் முதல்ல சால்வ் பண்ணணும். டேரக்ஷன் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணணும். ஓகே, பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணுவோம். சிலாரிசம், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன். அதுக்கப்புறம் என்ன வந்துருக்கும் அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ். ஓகேவா, இன்இக்வாலிட்டிஸ் சால்வ் பண்ணணும். இன்இக்வாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்புட் அவுட்புட் பக்கமே வரணும். அதுக்கு முன்னாடி இன்புட் அவுட்புட்லாம் ஃபஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணுறேன்னு உங்கள் வித்தைகளை அங்கே காட்டிடாதீங்க, சம்பவம் ஆகி போயிடும். சரியா, ஏன்னா கண்டுபிடிக்க முடிஞ்சால் போச்சு, இல்லை அப்படின்னா அங்கே வந்து சீன் ஆயிடும். அதனால் சிலாரிசம், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இன்இக்வாலிட்டிஸ், அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட். அதுக்கப்புறம் இந்த ஆட் ஒன்றுன்னு நிறையா இருக்கும், ஆட் ஒன் அவுட்டுன்னு நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த ஆல்ஃபபெட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும், இந்த ஆல்ஃபபெட்ஸோட பிளேஸ் வேலையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸில் செலக்ட் பண்ணுங்கள். பஸ்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு பஸ்ஸில் நல்லா வரும்னா பஸ்ஸில் வச்சு மூவ் பண்ணுங்கள். நான் சீட்டிங்கில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா சீட்டிங்கில் வச்சு மூவ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து 2 வேரியபிள் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. 2 வேரியபிள் 3 வேரியபிள் வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், எதுக்கு டேட்டா நிறையா கொடுத்துருக்கானோ டேட்டா நிறையா கொடுத்துருக்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் டேட்டா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி விடுற மாதிரி இருக்கும். புரியுதா? டேட்டா கம்மியாக லோ டேட்டா கொடுத்துருக்கான் அப்படின்னா கம்மியான டேட்டா கொடுத்துருக்கானா நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஃபிக்ஸிங் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே இந்த மாதிரி தான் போகணும். அதே மாதிரி பஸ்ஸில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் எந்த பஸ்ஸில் ஸ்ட்ராங்காக தெரியும், நீங்கள் எந்த பஸ்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த பஸ்ஸில் எடுத்துகிட்டு போங்க மெயின்ஸுக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் முதல்ல போட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரீசனிங்கில் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அஜய் கார்த்திக், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ரீசனிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்த மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். சரியா, நம்ம வந்து தனியாகவே உங்களுக்கு வந்து உங்களோட மார்க் டெஸ்ட் எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் செலெக்ஷனில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரியா, அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த உங்களுக்கு பர்சனலாக இந்த மாதிரி மெயின்ஸை பற்றி உங்கள் மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட மெயின்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் பர்சனலாகவே நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். அப்போயாவது பேசுவீங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? ஏன்னா பேசணும், எனக்கு பேசலை அப்படின்னா கிறுக்கு பிடிச்சிடும். ஓகே, அதனால் தயவு செஞ்சு பேசுங்க, அப்புறம் தான் தெரியும் எனக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பண்ணிடலாம் அஜய் கார்த்திக். ஓகேவா? ஸோ இப்போ நான் பாயிண்ட்ஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுறீங்களா? ஓகேப்பா, அது தெரிஞ்சிடும் அதில் என்ன. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து யார்? சேகர். இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் எடுத்துனையும் உங்களுக்கு தெரியும்ல ஜம்பிள்டு இருக்கும். ஓகே, ஜம்பிள்டு முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த ஸோ லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா லைக் ஒரே நிமிஷம். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு நம்ம எப்பயுமே இது தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷிலோட ஸ்பீட் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும். லைக் ஸ்பீட் இங்கிலீஷ்னால் யார் இந்த க்ளாஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல 3 விதமாக வரும். மூணு விதமாக கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டை நம்ம 2 இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ க்ளாஸ் டெஸ்ட்டு, ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மெயின்ஸில் வந்து எரர் நம்ம அவ்வளோவா வராது, பார்த்தது இல்லை நான், வந்தாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஃபில்லர்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இது பார்ப்போம், லைக் எப்படி சொல்கிறது, ஜம்பிள்டு பார்ப்போம். ஜம்பிள்டு உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் கேட்பான், பட் கண்டுபிடிச்சிடலாம். ஜம்பிள்டு வந்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரூல்ஸாக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிராமர் ரூல்ஸை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
பட் உங்களுக்கு 3 ஆர்சி வரும், 3 ஆர்சி வரும். அதில் ஒரு ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும், ஸ்மால் ஆர்சியாக இருக்கும். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, குட்டி ஆர்சியாக இருக்கும். அந்த ஆர்சியை மட்டும் தொட்டுறாதீங்க, கண்டிப்பாக அதில் ஒரு பாயிண்ட்டை கூட எடுக்க முடியாது. 2 ஆர்சி கொஞ்சம் லென்த்தாக லாங் ஆர்சியாக இருக்கும். அந்த ஆர்சியில் நீங்கள் வந்து ஒரு 3 கொஷின் போடலாம். இப்போ இதில் ஒரு 3 கொஷின், இதில் ஒரு 3 கொஷின்னா 6 கொஷின் வந்து போட்டுடலாம். அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குட்டி குட்டி பார்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி பார்ட்டை வந்து தொட்டு தொட்டு போங்க. ஓகே, நான் உங்களுக்கு இந்த வாரம் சண்டே நம்ம பண்ணலாமா, ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். மார்க் டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எதெல்லாம் நம்ம வந்து போடலாம், எதெல்லாம் நம்ம போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் டெமோ கூட நான் வந்து பண்ணி காட்டுறேன். சரியா, லைவாக நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து செலக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் பார்த்துருவோமா இந்த வாரம். உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் ஆகும்ல, ரைட்டாப்பா? எப்படி அட்டன் பண்ணுறது, ஒரு ஆஸ்பரண்ட்டாக நான் வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து ரஃப் ஷீட்டை வச்சு நான் அதெல்லாம் வந்து சொல்லித்தரேன். சரியா, நெக்ஸ்ட் ஆர்ஆர்பிலாம் எழுதும் போதும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணும். எல்லாருமே ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல, பண்ணியிருக்கீங்களா இல்லையா? எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, ஒரு எக்ஸாமை கூட விடக்கூடாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து வந்து ஒரே மாதிரி வந்து அதே மாதிரி முன்னாடி வந்து இந்த ட்ரெண்ட் இருந்துச்சு. நான் எனக்கே தெரியும், நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் 2020லலாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி கேட்பான், ஒரே மாதிரி எஸ்பிஐ கிளர்க் ஒரே மாதிரி இருக்கும், ஐபிபிஎஸ் கிளர்க் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இருக்கா அப்படின்னா சத்தியமாக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது. எஸ்பிஐ கிளர்க்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் அவ்வளோ சேஞ்சஸ் வந்து இருக்குது. அதனால உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து சைமல்டேனியஸாக ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். தனியாக இருக்கும், அது லைவ் வராது, ரெக்கார்டாக அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும் லைவ் வரும். எஸ்பிஐ கிளர்க் முடிஞ்சு அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு நம்ம லைவ் வந்துடுவோம். சரியா, உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரீ டைம் வந்து பாருங்கள். அதே டாபிக், சேம் டாபிக், பட் கொஷின்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். லெவல் ஆஃப் த கொஷின், நம்ம பிக் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மாறும். அதே மாதிரி தான் ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் அளவுக்கு இருக்கும். சரியா, எல்லாமே வளைச்சு கட்டி போடுற மாதிரி இருக்கும், எல்லாருமே போடுவான். பட் உனக்கு என்ன தேவை அந்த இடத்துல, அக்யூரசி மட்டும்தான் அந்த இடத்துல தேவை. நீ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எழுதுற அப்படின்னா அக்யூரசியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா, அங்கே வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிஓவில் எப்பயுமே இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும், கிளர்க்கில் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்கும். இந்த தடவை நான் வந்து உறுதியாக அடித்து சொல்லவா, இந்த தடவை ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 80 அட்டம்ப்ட், 85 அட்டம்ப்ட், 90 அட்டம்ப்ட் போட்டவன் எல்லாமே என்ன பண்ணிட்டான், இங்கிலீஷில் 30 போட்டிருக்கான், 30 போட்டிருப்பான். ஆனால் பாருங்கள் இங்கிலீஷோட கட் ஆஃப் எப்படி இருக்குது, இங்கிலீஷோட அவங்க மார்க் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்றத நல்லா நீங்கள் வந்து பார்க்கலாம். பிஓலே பார்த்துருப்பீங்களா, ஐபிபிஎஸ் பிஓலே கான்ட்ரவர்சி நடந்துச்சு. ஏன்னா ஒரு பையன் 20 போட்டான் ப்ரிலிம்ஸில் வந்து 20 இங்கிலீஷில் 20 போட்டான், அவனுக்கு இங்கிலீஷாக வராதானா, அவனுக்கு 18 மார்க் வந்திருக்கு. ஆனால் குவான்ஸில் 17 அட்டம்ப்ட் அவனுக்கு 5 மார்க்கு தான் வந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. என்ன மாதிரி இவங்க நார்மலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நார்மலைசேஷன் உள்ளே போயிட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களுடைய அக்யூரசி மட்டும்தான். சரியா, ஒரே மாதிரி அப்ரோச்சை வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்தாதீங்க. டிஐயோட அப்ரோச்சாக இருக்கட்டும், பேசிக் வந்து ஒன்று தான். பட் அப்ரோச் பண்ணுறது, நம்ம திங்க் பண்ணுறதை வந்து பிளெண்டி ஆஃப் முறையில் திங்க் பண்ணுங்கள். கொஷினை செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஓ போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும். பிஓலாம் நான் பிளட் ரிலேஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா கண்டிப்பாக பிளட் ரிலேஷன் அங்கே ட்விஸ்ட்டு வைப்பான். அது வந்து ஒரு பேட்டர்னைஸ்டாக அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ தட் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து படிங்க. சரிங்களா, அது மாதிரி மாக் டெஸ்ட் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து போட்டு காட்டிடலாம். அதுக்குள்ளேயே நான் பஸ்ஸில் டிஏலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் நல்லா வந்துடும். ஓகே ஓகேவாப்பா, நான் பேசுகிறது நீ கொஞ்சம் வாய்ஸ் ஒரு ரகுவரன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா நேற்றுலாம் பயங்கரமாக அவதிப்பட்டுட்டேன். எங்கள் ஃபேஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வந்து அந்த ஒரு காட்டிருச்சு அந்த சீசனோட இது. ஸோ இன்றைக்கி தான் ஒரு காலையில் ஒரு ஊசிக்கு டேப்லெட்டே போட மாட்டேன். ஸோ டேப்லெட் ஊசி போட்டு இன்றைக்கி உட்காந்துருக்கேன். எப்படினாலும் அந்த இதுக்குள்ளே நான் வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி. உங்களுக்கு எப்படி ஒரு வெறி இருக்கும், அதே மாதிரி வெறி தான் எனக்கும் வந்திருக்கும். உங்களை நல்லா படிக்க வைக்கணும், உங்களுக்கு தேவையானதை கரெக்ட் டைமில் பண்ணணும். அதுதான் என்னோட பெரிய ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பர்சனலாக டவுட் இருந்தாலும் ஒரு பிரதராக நினச்சிக்கோங்க. நீங்கள் ஸ்டாஃபாக கூட நினைக்க வேணாம், உங்களோட அண்ணனாக நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் பர்சனல் டவுட்டை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்க்கல அப்படின்னா ஒரு கால் கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுடைய
பர்சனல் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். பிகாஸ் யூ ஆர் த ஸ்பெஷல் காய்ஸ். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே என்னை நம்பி ஒரு ஸ்பெஷல் பேட்சில் வந்து, ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு 3 மாதம் இருக்குமா. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, பல பேர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸ் மட்டும்தான் நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்போது அவ்வளோ நம்பிக்கை ஹோப் என் மேலே வச்சிருக்கும் போது அந்த ஹோப்புக்கான ஒரு வேலிடான விஷயத்த கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். 1% கூட ஒரி பண்ண வேணாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இப்போ இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நாளையிலேருந்து நீங்கள் செக்ஷனல் மாக் டெஸ்ட் எடுக்கணும். கண்டிப்பாக செக்ஷனல் மாக் டெஸ்ட் எடுங்க. குவான்ஸுக்கு செக்ஷனல் மாக் டெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு எது கொஞ்சம் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவனை பூஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு இங்கிலீஷ் இருக்குன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கொஞ்சம் நிறையா வந்து இன்புட் கொடுத்து படிங்க. சரியா? நான் இங்கிலீஷ் ஸ்டாஃப்ட்ட கூட நான் வந்து பேசுகிறேன். இங்கிலீஷ் ஸ்டாஃப்ட்டெல்லாம் நான் வந்து பேசி இங்கிலீஷ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு நல்ல ஸ்டாஃப் வந்து போட்டு கூட நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு கூகுள் மீட் மாதிரி அவங்கள்ட்ட செஷன் கேட்டு நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாமே ஆன் த ப்ராசஸில் வந்து போயிட்டுருக்கு. எல்லாமே அங்கங்கே நிற்கிது. உங்களுக்கே தெரியும், ஒரு நியூ ஸ்டார்ட் அப் வந்து பண்ணி ஒரு தனி மனிதனா ஒரு மேக்ஸ் எடுத்து ரீசனிங் எடுத்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் இவ்வளோ பண்ண முடியுது. ஒரு தனி மனிதனா இவ்வளோ பண்ண முடியுது. அப்போ உங்களால் உங்களுடைய எக்ஸாமுக்கு ஒரு தனி மனிதனா உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் யோசித்து பாருங்க. என்னால் முடியுதுன்னா உங்களாலையும் முடியும்ல. கரெக்டாக இப்போ நான் ஸ்டாஃப் வந்து தேடுவேன். ஸ்டாஃப் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன், இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பேன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே என்னோட ப்ராசஸ் நான் பண்ண முடியுது அப்படின்னா உங்களோட ஒரே ப்ராசஸ் எக்ஸாம் படிக்க போகிறீங்க. அந்த ப்ராசஸில் உங்களுக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதாப்பா? சொல்லுங்கள் வாயை திறந்து. கொடுக்கலாமா கொடுக்க முடியாது? கண்டிப்பாக கொடுக்கலாம். உங்கள் மனசு தான் எல்லாத்துக்குமே. ஒன்றே ஒன்று மட்டும்தான் காரணம். இங்கே மனசு மட்டும்தான் காரணம். மற்றவனை நீ பார்க்காத. உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அவனை தயவு செஞ்சு அவன் எல்லாம் தூக்கி போட்டுரு. மற்றவங்கள எப்பயுமே தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு என்ன, உங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல்ஃபிஷாக இருக்கிறதுனால தப்பே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு. அதை நான் லேட்டராக தான் லைஃப்பில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். என்றைக்குமே நம்மளோட ப்ராசஸ் நல்லா இருந்து நம்ம கரெக்டாக போனால் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை வந்து மதிப்பாங்க. இப்போ நீங்கள் கூட சேர்ந்து ஒரு 5 பேராக படிக்கலாம், 4 பேராக படிக்கலாம், 2 பேராக படிக்கலாம். எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு பாத்து இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கணும். இப்போ சக்ஸஸ் ஆனவே 1000 பேர் 1000 சொல்லுவான். இப்போ நானே கிளியர் ஆகிட்டு நான் 6 மாதத்துல தான் படித்தேன், மற்ற நாளெலாம் நான் வந்து படிக்கவே இல்லைன்னு சொல்லுவான். அதெல்லாம் உண்மையா? உங்களுக்கே தெரியும்ல. நிறைய பேர் சக்ஸஸில் நான் வந்து கேட்டிருக்கேன். நான் வந்து சும்மா தான் எழுதினேன், நான் பாஸ் ஆகிட்டேன், நான் வந்து 1 வருஷம் தான் படித்தேன், பாஸ் ஆகிட்டேன். சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்காப்பா? ஏதாச்சும் பாசிபிள் இருக்கா? ஒரு ப்ரிலிம்ஸோட பேட்டர்னை தெரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் ஆகும். ஒரு மெயின்ஸோட அப்ரோச் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 மெயின்ஸாவது நம்ம எழுதுனா தானே அந்த மெயின்ஸ் எப்படி இருக்குன்றதாவது தெரியும். கரெக்டாக எத்தனை பேர் உட்காந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்? சில பேர் சொல்லுவாங்க நான் ஃபுல் மார்க் டெஸ்ட்டே எடுத்தது இல்லை அப்படின்னாங்க. அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இதில் வந்து இருக்குப்பா, அதாவது என்ன அப்படின்னா சக்ஸஸபிள் பீப்புள்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம படித்த வழியிலையும் நம்ம தெரிஞ்ச வழியிலையும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைப்பாங்க. இன்னொரு பேர் என்ன நினைப்பாங்க, நம்மளுடைய சக்ஸஸ் நம்மளுடைய வழியை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டா அது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்கமிங் சக்ஸஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடும், தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற பீப்புள்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறதுக்கு நல்ல நேரம் கிடைக்கும். அப்போ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் அலோகேட் பண்ணுவேன். இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் போயிட்டு நான் படிப்பேன், பார்ட் டைமாக நான் ஒர்க் போயிட்டு படிக்கிறேன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி டைம் கிடைக்கும். ஒரு சில பேரோட ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அமௌண்ட் பிரச்சனையாக கூட வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ அதை டேக்கிள் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்கும். லைக் நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து ஏதாவது ஒன்று இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம டேக்கிள் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ், அதை நம்ம டேக்கிள் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இங்கே அதே மாதிரி மேரிடு உமன்ஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மேரிடு மென் அவங்களுக்கு வந்து லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். இது தேர் வில் பி ஒரு பர்சன் மாதிரி இன்னொரு பர்சனுக்கு லைஃப் இருக்கவே இருக்காது. அதனால அவன் சொல்லிட்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் செஞ்சு நினைக்காத. உன்னோட பார்த்து உன்னோட வழி உனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையா உண்மை இல்லையாப்பா? கரெக்டா இல்லையா? அதனால என்னைக்குமே ஒரே ஒரு விஷயம், சக்ஸஸபிள் பர்சன்ஸ் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே காது குத்து கேட்கறது நல்லா இருக்கும். பட் அதை பயன்படுத்துகிற அவங்களுடைய வழியவே நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகாது. அதை ஒரு மோட்டிவேஷனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும், தவிர அதை உங்களுடைய பாத்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து இப்போ நான் கூட உங்களை வந்து பேச வைக்கிறேன். ராஜகணபதினு ஒரு தம்பி இருக்காப்புல, அவரெல்லாம் லைக் 8 வருஷம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நிறையா பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து பேச வைக்கிறேன். அவங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சுக்கோங்க. அந்த
அதாவது அவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் வந்துருக்கும். எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் வந்து உருவாக்கணும். அந்த வே ஆஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். அவங்களுடைய ஸ்டைலை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நானே இருக்கேன், நான் எனக்கு வர ஸ்டைலில் நடத்தினா தானே உங்களுக்கு வந்து புரியும். கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் என்ன ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? என்னோட மெத்தட்ஸ் இனிக்குவாக இருக்கும். என்னோட மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தர விதம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இட்ஸ் வில் பி டிஃபர் ஃப்ரம் சம் அதர்ஸ். கரெக்டாக? அப்பனால தான் நான் சர்வே பண்ண முடியும். நான் வந்து இன்னொருத்தவங்க மாதிரி நான் பண்ணேன்னா நான் சர்வே பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா. லைக் ஒரு 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 இதுக்கே சொல்ல வரேன். உண்மையா உண்மை இல்லையாப்பா? லக்ஷ்மண் குமார், கருணா எல்லாருமே. அதனால எஸ், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். மினிமம் டைம் ஒரு 6 hours 7 hours ஆகுது நீங்கள் வந்து படிங்க. வாட் எவர் இட் இஸ், 6 hours 7 hours ஆகுது நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க பழகிக்கோங்க. கண்டிப்பாக. ஐபிபிஎஸ் கிளர்க் எப்படிமா பண்ணீங்க? எவ்வளோ அட்டம் கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவீங்க? நல்லா பண்ணியிருக்கீங்க. யாருமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து உங்களுடைய அட்டம்ப்டை ஷேர் பண்ணவே இல்லை. இன்னும் நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அந்த மாதிரிலாம் பேசும்போது நீங்கள் வந்து நல்லா கனெக்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் ஐபிபிஎஸ் கிளர்க்கு நீங்கள் ஒரு என்னை பொறுத்தளவுக்கு அட்டம்ப்ட்டு ஒரு ஒரு ஆணியையும் அட்டம்ப்ட் வந்து பண்ணாது. அக்யூரசி மட்டும்தான் அங்கே வந்து வேலையை பார்க்கும். நீங்கள் 65 போட்டு 100% அக்யூரசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 75 போட்டு நீங்கள் வந்து 90 அப்படி இல்லைனா ஒரு 97 95% வந்து அக்யூரசி இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. 80க்கு மேலே போட்டு நீங்கள் வந்து ஒரு 90% இல்லை 95% அக்யூரசி இருந்துச்சுன்னா பாஸ் ஆக முடியும். அதுக்கு கீழே 90% அக்யூரசி இருந்துச்சுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கிலீஷ் எப்படிமா பண்ணீங்க? இங்கிலீஷில் எவ்வளோ அட்டம் கொடுத்தீங்க? ஓவராலாக சொல்லுங்கள், இங்கிலீஷில் எவ்வளோ அட்டம் கொடுத்தீங்க? 28. ஓகே. 22. ஓகே, வெரி குட். அடுத்து 24. வர்ணா நீங்கம்மா? ஓகே, 24. எல்லாருமே 24. ஸோ நல்ல அட்டம்ப்ட். 24 25 அப்படி. என்னம்மா? 18. ஓகே 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 ஓகே. அப்போ நீங்கள் கரெக்டாக என்ன தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்சதை மட்டும்தான் போட்டிருக்கீங்க லக்ஷ்மண் குமார். உண்மையிலே சொல்கிறேன், ஏன்னா கரெக்டு தான், அதுதான் ஃபேக்ட்டு. என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் போட்டுருவீங்க, குத்தி விட்டுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அப்படி போட்டால் 20க்குள்ளே தான் வந்து போட முடியும். ஸோ கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும்போது நீங்கள் 25+ வந்து போடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 18லேருந்து 24 வரைக்கும் தான் நம்ம ஒரு நார்மல் நல்லா ஆவரேஜ் எனக்கு இங்கிலீஷே வர. ஸோ அதனால் அதுக்குள்ளே மட்டும்தான் நல்லா போட முடியும். அதாண்டி அதாண்டி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்யூரசி பிளே அ விட்டல் ரோல். ஓகே, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டை குமாராக வந்து நிற்கிறவர் வந்து இந்த நார்மலைசேஷன். அதனால் கொஞ்சம் கையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அட்டம்ப்ட் கொடுக்கக்கூடாது இங்கிலீஷில். சரியா? மேக்ஸ்லப்பா? ஓகே ஓகே. ரீசனிங் ஈஸியாக இருந்துச்சு. 21. ஓகே ஓகே ஓகே. ரீசனிங் ஈஸியாக இருந்துச்சா? ரீசனிங் 30 அபோவ் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? சூப்பர் சூப்பர்மா. 34. ஓகே ஓகே ஓகே. சூப்பர். ஓகேப்பா. கண்டிப்பாக அதே ஒரு வெறியை நம்ம மெயின்ஸில் காட்டுங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கு அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கு ஸ்பெஷல் பேட்ச் நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து கிளியர் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவீங்களா? என்னப்பா சத்தமே வரமாட்டேங்குது? சத்தமாக சொல்லுங்கப்பா, கிளியர் பண்ணுவீங்களா? நான் எப்படி கத்துறேன் நானும் இல்லை அண்டு முருகன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்துக்கிறா நம்ம சக்ஸஸ். எஸ், அப்படிதான் பண்ணணும். அதை விட்டுட்டு அவ்வளோதான். வெற்றி இந்த படத்தில் 23ஆம் புலிகேசில மாதிரி அப்படியே பின்னாடி சவுண்டு கம்மியாகுது. கமான் கைஸ், சக்ஸஸ் ஆவீங்களா? ஆக மாட்டோமா? நம்ம கிட்ட தான் இருக்குது. வி ஹாவ் டு அச்சீவ் சம்திங். ஸோ வி ஹாவ் டு அச்சீவ் எஸ்பிஐ கிளர்க் ஆர் நம்ம என்ன பண்ணணும், ஐபிபிஎஸ் கிளர்க் நம்ம அடிச்சே ஆகணும். இல்லை 2 எக்ஸாமுமே கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரே வெறியோட வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ எனி டைம் அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் சொல்லுங்கள், கிராக் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உன்னால் முடிஞ்சதை விட 10% எஃபர்ட் போட பாருங்கள். உன்னால் இன்றைக்கி என்னால் 1 மணி நேரம் தான் படிக்க முடிகிற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த 10 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஆட் பண்ணும்போது அது 1 மணி நேரமாக மாறும்.
சொல்லுவாங்கல்ல, என் கையில் வந்து இப்போ ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா அது பெருசு கிடையாது. அந்த 10,000 நான் எவ்வளோ ரூபாவை எனக்கு நான் எடுத்து வைக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன், அதுதான் சிறு துளி பெரு வெள்ளமாக மாறும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுடைய டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய ஒரு விட்டல் ரோலாக உங்ககிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டும். சரியா? இங்கே வந்து நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான், கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் எங்கே வேணாலும் போகலாம். முயற்சிக்கணும், விடாமல் முயற்சிக்கணும், செய்யணும், செய்த செயலை திரும்ப திரும்ப செய்யணும், தொடர்ந்து செய்யணும். அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடைய முடியாத இடம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? 2021 நான் ஸ்டார்ட் பண்ண பீரியடில் சொல்கிறேன், என்னை வந்து பெரிய பெரிய ஆளோடலாம் கம்பேர் பண்ணி கேவலமெல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு பர்சனலாக டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், உங்களுக்கே தெரியும்ல, பேங்க் படிக்கிறீங்க அப்படின்னா அத்தனை டெலிகிராம் குரூப் இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கட்டும், எனக்கு டெலிகிராமில் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கழுவி ஊற்றுனேன். நீ என்ன அப்படி பேசுகிறேன், நீ என்ன அப்படி பேசுகிறேன், நீ என்ன வாய்ப்பு பேசுகிறேன், நீ எல்லாம் என்ன பிடிங்கிற, இப்படிலாம் கேட்டாங்க. சரியா? அதே அப்படியே மாறுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறுச்சு. நான் எதையுமே காதில் வாங்கலை. ஓகே, அப்போ நான் வந்து ரீசனிங் அப்படின்னும் போது ரீசனிங் எனக்கான ஒரு பெரிய இடத்த நான் வந்து உருவாக்குனேன். அதே மாதிரி தான் அடுத்தடுத்து ஒன்றா உருவாச்சு. என்னோட கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இப்போ என்னுடைய மேக்ஸுக்காக இருக்கட்டும். ஸோ அப்போ மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் நான் உருவாக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? அப்பயே நான் விட்டுட்டு போயிருந்தா நான் நேரம் என்ன பண்ணியிருப்பேன் எனக்கே தெரியாது. லைஃப்பில் ஏதோ ஒரு வேலையில், ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அது ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், எனக்கு பிடிச்சதா இருக்குது. அதானே எனக்கு பிடிச்சது. அது எனக்கு பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் எனக்கு கொண்டு போய் வச்சிச்சு, எவ்வளோ தூரத்தில் நம்மளை கொண்டு போய் வைக்குது. அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு, தொடர்ந்து உழைக்கணும். இந்த தடவை நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா தோந்து அப்படியே போயிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கு அடுத்து நம்ம அதை விட பெஸ்ட்டாக என்ன பண்ணணும்? வெற்றி நமக்கு என்ன எதை மட்டும்தான் கொடுக்கும்? நமக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்காது. ஆனால் தோல்வி மட்டும் உங்களுக்கு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் எப்பயுமே ஒரே மாதிரி பாத்தில் வந்து போக முடியும். சரியா? அதனால நீங்கள் வந்து ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு நினைக்காம அது எல்லாத்தையுமே லெசன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. உங்களோட வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போகும். பிகாஸ் நான் லைவ்லாம் போடும்போது 4 பேராக இருக்கட்டும், 2 பேர், 1 பேர் யாருமே வராமல் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் நான் அன்னைக்கும் என்னோட உழைப்பை நான் வந்து போட்டேன். நான் வந்து ப்ராப்பராக நடத்துவேன், ப்ராப்பராக சொல்லித் தருவேன். அது வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஐக்கு கேரளா, ஆந்திராவிலேருந்துலாம் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்ன, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெய்டு கிளாஸ் நடத்துகிற மாதிரி யூடியூப்பில் நடத்த மாட்டாங்க. பட் நான் அப்படி கிடையாது. யூடியூப்பில் எவ்வளோ எஃபர்ட் போட்டு நடத்துகிறனோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் இது வந்து என்னோட பொழப்ப எனக்கு மந்த்லி ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு இருக்க உங்களுக்கு ஒரு கிளாஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்கள் எல்லாரும் பயன்படக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய லைஃபுக்கு தேவை என்ன அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உழைக்கணும். இப்போ வந்து பாஸ் ஆகலாம், பாஸ் ஆகாமல் போகலாம், வாட் எவர் த திங்ஸ் ஹேப்பன். பட் உங்களுடைய ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கன்சிஸ்டன்சி. என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ லைஃப்பில் இதே ரூம் தான், இதே ரூமில் நான் வந்து பார்த்திங்கன்னா 2023 நான் கிளாஸ் எடுக்கும்போது வெளியே அப்பா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டாங்க. எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு வந்து தெரியாது. எங்கள் அப்பா டோர் நாக் பண்ணும்போது சும்மா தான் நாக் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஸோ அப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இதே ரூமில் தான் நான் உட்காந்துருந்தேன். வெளியே எங்கள் அப்பா இதாகிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். லைஃப்பில் அதை விட ஒரு பெரிய வழி இருக்கா அப்படின்னா அதை விட பெரிய வழி கிடையாது. ஆனால் அவர் இது பண்ணிட்டு எனக்கு ஒரு வாரத்தில் நான் திருப்பி கிளாஸ் எடுக்க வந்து அவ்வளோ தூரம் நம்ம வந்து நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கே போனோம்? சிவகங்கை, ராமநாதபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் சிவகாசி, இந்த 3 இடத்துல எடுத்துகிட்டேன். அப்புறம் விருதுநகர்லேயே எடுத்தேன். 4 இடத்துல நான் வந்து எடுத்தேன். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வச்சுருக்கேன். ஸோ அங்கெல்லாம் போவேன். ஒரு வாரத்துலேயே வர சொல்லிட்டாங்க. நான் முதல் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரம் தான் எனக்கு லீவே கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம வெளியவே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி போய் தான் ஆகணும். அப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டேன். அப்பா இருந்தாருன்னா எங்கள் அப்பா அனுப்பி வைப்பார், போடா நீங்கள் போய் முதல்ல வந்து ஒர்க்கை பாரு அப்படின்னு தான் சொல்லுவார். நான் அதை அப்படி நினச்சிட்டேன். அது வந்து அப்பா சொல்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு நினச்சி நான் வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம புரட்டி போகிற மாதிரி பெரிய விஷயம் கூட நடக்கலாம். சரியா? ஆனால் எதுக்குமே ரஜினி சொல்கிற மாதிரி ஆடக்கூடாது, அசையக்கூடாது. நம்மளோட வழி ஒரே வழி பார்த்து போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கவே லைஃப்பில் எங்கே வேணாலும் போகலாம். ஓகேவா? ஓகே, கான்ஃபிடென்ட் நம்ம மேலே இருக்கணும். நம்ம பின்னாடி இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடாது. நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ட் வச்சுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். ஓகே, சொல்லுங்கம்மா. நான் கண்டிப்பாக எஸ்.
அன்னைக்கு 2023 தெரியாது. ஸோ 2024 வந்து லைக் எப்படி சொல்கிறது, 2024 வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒய்ஃப் வந்து அப்போ தான் கன்சீவ் ஆனாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு 2000 என்கிட்ட இருக்கு. எப்படி இருக்கும் ஸ்கேன் பண்ணணும். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த நிறைய ஸ்கேன் வரும். அப்போ 2000 ருபீஸ் இல்லாமல் ரோட்டில் நின்றுருக்கேன். 2000 ருபீஸ் இல்லாமல் அப்போ என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவங்க கேட்குறத விட என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும், எவ்வளோ வேணாலும் என்னால் தர முடியும் அவங்களுக்கு. அப்போ நான் யோசிச்சேன். அப்போ நான் வந்து என்னோட ஓன் சிஸ்டர்கிட்ட தான் நான் வந்து கடன் வாங்கியிருந்தேன். ஓகே, 2000 ருபீஸ் ஓன் சிஸ்டர்கிட்ட கடன் வாங்கி தான் நான் வந்து அந்த ஸ்கேன் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், வாழ்க்கையில் இனிமேல் நம்ம எவன்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது, எதுக்கும் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எங்கள் அப்பா இருந்து ஃபேமிலியை பேக்கப் பண்ணார், நான் விட ஜாலியாக இருந்தேன். இல்லாதப்ப என்ன பண்ண முடியும், நம்ம தான் உழைக்கிறோம். அப்போ தான் தெரிஞ்சு காசோட அருமை. ஒரு 850 ரூபா நம்மகிட்ட ஈஸியாக வாங்கிடும். பட் அதுக்கான அவங்க கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப கொண்டுரும். அதெல்லாம் வந்து ஒரு ஃபாதர் ஆகும்போதும் நம்ம காசுக்காக நம்ம நிற்கும் போது மட்டும்தான் அது நமக்கு தெரியும். அப்போ நான் உணர்ந்தேன், உண்மையிலே சத்தியமாக ஃபீல் பண்ணேன். ஐயோ, நம்ம ஒரு பையனை பிறந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம வந்து மேரேஜ் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம வந்து ஏதோ ஒரு லைஃப்பில் தப்பு பண்ணோமோ, நம்மளால் என்னடா முடியும் அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணேன். உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன். அப்போ என் ஒய்ஃப் வந்து என்னை பார்த்து கேள்வி கேட்கல. அவங்க ஒன்றும் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியாது. ஆனால் அப்போ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால மேபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு புஷ் வந்து கூட கிடச்சி இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் லைஃபோட டேர்ன் ஓவரே வந்துச்சு. அந்த 2000 ரூபாய் எனக்கு ஒரு பெரிய விஷயமா ஃபீல் பண்ண வச்சுச்சு. இன்னைக்கு 2000 என்ன எத்தனை வேணாலும் என்னால் கொடுக்க முடியும், எவ்வளோ வேணாலும் கொடுக்கும். பட் அது மேட்ரு கிடையாது. ஆனால் நான் அந்த இதை எப்பயுமே நினச்சி பார்ப்பேன், நம்ம இப்படி நின்றுருக்கோமே, அந்த இடத்துக்கு போகிறப்பெல்லாம் நம்ம நின்றுருக்கோமே, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் யாருமே இருக்கக்கூடாது, அந்த கஷ்டம் யாருக்குமே வந்துடக்கூடாது. நம்மகிட்ட பேசுகிறவங்க, நம்மகிட்ட படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு இன்புட்டை நம்ம கொடுக்கணும். லைஃப்பில் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட பணத்தை பத்திரமா செலவு பண்ணணும். பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணும். அதுதான் இங்கே வந்து முக்கியம். ஏன்னா பேரண்ட்ஸோட வலி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 அதிகம். புரியுதா? அவங்க அவ்வளோ உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, எனக்கும் அது தெரியாமல் இருந்துச்சு. பட் அது நம்ம கிட்ட ஈஸியாக வரனால நமக்கு அதோட வேல்யூ தெரியாது. நாளைக்கு நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு SBI கிளர்க்காக உட்காந்து நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாங்குன்னு வேலை பார்த்து அந்த காசு வரும் பார்த்தீங்களா, அப்போ அதோட அருமை தெரியும், எப்படி சேர்க்கணுன்றது வந்து புரியும். அதனால் இப்போ இருந்தே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் ஆரிக்கை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதெல்லாம் லைஃப்பில் வந்து நான் பட்ட லெசன். அந்த கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆள முடியாத ஒரு கஷ்டம். உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். உங்கள் அண்ணன் போய் நீங்கள் வந்து கடன் கேட்டால் அதுதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். தெரியாதவன்ட்ட கூட நம்ம கடன் கேட்டுருவோம், தெரிஞ்சவன்ட்ட கடன் கேட்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக படிங்க. முடியாதுன்னு நினைக்காதீங்க. முடியாதுன்றது இங்கே எதுவுமே கிடையாது. அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். நான் நினைக்கவே மாட்டேன் என்னால் என்னன்னாலும் என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. அது என் மேலே நான் வச்சிருக்கிற கான்ஃபிடென்ட். அது யாருனாலையும் உடைக்க முடியாது. பிகாஸ் அதை உடைக்க எத்தனையோ பேர் வேணாலும் ட்ரை பண்ணலாம், எத்தனையோ பேர் வேணால் முயற்சி பண்ணலாம், எவ்வளோ பேர் பண்ணிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு. ஆனால் என்னோட கான்ஃபிடென்ட்டை நான் நினச்சா மட்டும்தான் நான் வந்து நம்ம தோண்டு போக முடியும். நான் நினைக்கவே மாட்டேனே. நான் அதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கவே கூடாது. நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன், என்னால் முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை சொல்கிறதா ஐ கேன். ஓகே, அவ்வளோதான், போதும், முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக பேசியிருந்தேன்னா எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இருந்தேன் அப்படிலாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஓகேவாப்பா? ஓகே, ஓகேம்மா. கான்ஃபிடென்ட்டாக படிங்க. டவுட் அப்படின்னா மணியண்ணனுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு சண்டே வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் லைவ் இருக்கும். அதில் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ எனக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது மட்டும்தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். நான் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து பேசாத ஆள் வந்து பார்த்திங்கன்னா தரணி ஆர், அப்புறம் காயு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கர், லக்ஷ்மண் பேசினார், நரேன் பேசவே இல்லை, அப்புறம் வர்மா பேசவே இல்லை. நீங்கள் எல்லாருமே என்கிட்ட பேசணும். டவுட்ஸ் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன கூச்ச நாச்சமே தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு எதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் கேட்டால் இவங்க என்ன சொல்லுங்கள் தம்பி நரேன்? ஓகே, அப்ளிகேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை சொல்லித்தரேன். பட் வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே தான் மெயின்ஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? அதில் வந்து ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கோங்கப்பா. லக்ஷ்மண் குமார் மியூட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில அப்ளிகேஷன் டாபிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்,
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா, அந்த டாப்பிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு குவான்டிட்டி கம்பேரிசன்னு கேட்பாங்க. அந்த குவான்டிட்டி கம்பேரிசனை அடிக்கிறதுக்கு வந்து பாருங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ குவான்டிட்டி கம்பேரிசன் கேட்பாங்க. அந்த குவான்டிட்டி கம்பேரிசன் வந்து நம்ம வந்து போடுறதுக்கு பாருங்கள். ஸோ குவான்டிட்டி கம்பேரிசனை தாண்டி XY பேஸ்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஒரு சில நேரம் சிக்கும், ஒரு சில நேரம் சிக்காது. சரி, அதனால எப்பயுமே சிக்கிறது என்ன அப்படின்னா அந்த குவான்டிட்டி கம்பேரிசன் நல்லா வந்து மாட்டும். ஸோ குவான்டிட்டி கம்பேரிசன் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறத தாண்டி ப்ரிலிம்ஸோட அப்ளிகேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு குவான்டிட்டி கம்பேரிசன் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லைவ் எல்லாருமே வந்து பேசணும், அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச், டாடா பாய், சி யூ டுமாரோ. நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோஸ் ஆட் ஆகிடும். சொல்லுங்கம்மா. உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து நான் வந்து லைட்டாக பேசிக் சொல்லி கொடுத்து நான் வந்து சொல்லி கொடுத்துருவேம்மா, அதை பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா. நீங்கள் பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். பேசிக்ஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து கைட் பண்ணுறேன். சரியா? நோ வரிஸ், நீங்கள் எனக்கு பர்சனல் மெசேஜ் வந்து அனுப்பிச்சி விடுங்க. ஓகே ஓகே. சொல்லுங்கள் லக்ஷ்மண். சத்தமா தம்பி. எல்லா டாப்பிக்லேயும் ஆவரேஜாக இருக்கணும் தம்பி, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆவரேஜாக நம்ம வந்து இருக்கணும். லைக் குவான்ஸில் நீங்கள் ஆவரேஜாக இருக்கணும், ஆவரேஜ் அட்டெம்ப்ட் கொடுக்கணும். அதாவது இப்போ 45 இல்லை 40 இருக்குன்னா 40யோட பாதியாவது நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்க ட்ரை பண்ணணும். 20+ இல்லை அப்படின்னா 17, 18 அந்த மாதிரி அட்டெம்ப்டாவது நம்ம கொடுக்க ட்ரை பண்ணணும். சரியா? நிறைய பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மெயின்ஸ் எத்தனை பேர் கிளியர் பண்ணிக்கிங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் கிளியர் பண்ணிக்கிங்க அப்படின்னா எனக்கு குரூப்பில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் கிளியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வாய்ஸ் பண்ணுறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரியாப்பா? ஸோ நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து லைவ் மாக் டெஸ்ட் வந்து போட்டு காட்டுறேன். சரியா? லைவ் மாக் டெஸ்ட் நான் வந்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுக்குள்ளேயே நான் DI பஸ்ஸில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து CA ரிவிஷன் ஆனது ஸ்டார்ட் ஆகும். CA ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் செப்டம்பர் 1st, 2nd வீக் 2 வாரத்தை நீங்கள் படித்து வச்சுருங்க. 2 வாரத்துக்குரிய CA ரிவிஷன் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். காலையில் 10-10:30 மணிக்கு லைவ் ஆரம்பிக்கும். ஒரு 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து லைவ் வந்து போகும். சரியா? நம்ம ஆப்பில் தான் அந்த லைவ் வந்து இருக்கும். சரியாப்பா? ஸோ தேங்க்ஸ் அலாட். ஓகே, கான்ஃபிடென்ட். ஓகே, டாடா பாய், see you tomorrow. தேங்க்யூ. டாடா பாய். தேங்க்யூம்மா.